மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே, உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம். அத்தியாயம் 34. சபா. ஆயத்து 25 முதல் 54 வரை. நாங்கள் செய்த குற்றம் குறித்து நீங்கள் வினவப்பட மாட்டீர்கள். நீங்கள் செய்தவை குறித்து நாங்கள் வினவப்பட மாட்டோம் என்றும் கூறுவீராக. நம்முடைய இறைவன் நம் யாவரையும் ஒன்று சேர்ப்பான். பின்னர் நமக்கிடையே சத்தியத்தை கொண்டு தீர்ப்பளிப்பான். இன்னும் அவன் மேலான தீர்ப்பளிப்பவன், நன்கு அறிபவன் என்றும் கூறுவீராக. அவனுக்கு இணையானவர்கள் என நீங்கள் சேர்த்தீர்களே, அவர்களை எனக்கு காண்பியுங்கள். அவ்வாறு இல்லை, அவனே அல்லாஹ், யாவரையும் மிகைத்தவன், ஞானமிக்கோன் என்றும் சொல்லும். இன்னும் நாம் உம்மை மனித குலம் முழுமைக்கும் நற்செய்தி கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவருமாக அன்றி அனுப்பவில்லை. ஆனால் மனிதர்களில் பெரும்பாலானோர் அறிய மாட்டார்கள். இன்னும் அவர்கள் கூறுகிறார்கள், உண்மையாளராக நீங்கள் இருப்பின் அந்த வாக்குறுதி எப்பொழுது என்று. உங்களுக்கு நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து நீங்கள் ஒரு நாளிகை பிந்தவும் மாட்டீர்கள், முந்தவும் மாட்டீர்கள் என்று நீர் கூறும். இந்த குரானையும் இதற்கு முன் உள்ளதையும் நிச்சயமாக நாங்கள் நம்ப மாட்டோம் என்று நிராகரிப்பவர்கள் கூறுகிறார்கள். இந்த அநியாயக்காரர்கள் தங்கள் இறைவனிடம் நிறுத்தப்படும் போது நீர் பார்ப்பீராயின், அவர்களில் சிலர் மீது பேச்சை திருப்பி பலகீனர்களாக கருதப்பட்டவர்கள் பெருமையை தேடிக்கொண்டிருந்தோரை நோக்கி, நீங்கள் இல்லாதிருந்திருப்பின் நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கையாளர்களாக ஆகியிருப்போம் என்று கூறுவார்கள். பெருமை தேடிக்கொண்டிருந்தவர்கள் பலகீனர்களாக கருதப்பட்டவர்களிடம், உங்களிடம் நேர்வழி வந்தபின் அதை விட்டும் உங்களை நாங்களா தடுத்தோம்? அல்ல, நீங்கள்தாம் குற்றவாளிகளாக இருந்தீர்கள் என்று கூறுவார்கள். அதற்கு பலகீனர்களாக கருதப்பட்டவர்கள் பெருமை தேடிக் கொண்டிருந்தவர்களிடம், அப்படியல்ல, நீங்கள்தான் இரவும் பகலும் சூழ்ச்சி செய்து நாங்கள் அல்லாவை நிராகரித்துவிட்டு அவனுக்கு இணை வைக்குமாறு ஏவினீர்கள் என்று கூறுவார்கள். மேலும் அவர்கள் வேதனையை பார்க்கும்போது இந்த கை சேதத்தை மறைப்பார்கள். இன்னும் நிராகரித்தவர்களுடைய கழுத்துக்களில் நாம் விலங்கிட்டு விடுவோம். அவர்கள் செய்து கொண்டிருந்த வினைகளுக்கென்றே கூலி கொடுக்கப்படுவார்களா? அன்றியும் அச்சமூட்டி எச்சரிப்போரை நாம் எந்த ஊருக்கு அனுப்பிய போதிலும் அங்கிருந்த செல்வந்தர்கள், நிச்சயமாக நாங்கள் நீங்கள் எதை கொண்டு அனுப்பப்பட்டிருக்கின்றீர்களோ அதை நிராகரிக்கிறோம் என்று கூறாமல் இருக்கவில்லை. இன்னும் நாங்கள் செல்வங்களாலும் மக்களாலும் மிகுந்தவர்கள், ஆகவே நாங்கள் வேதனை செய்யப்படுபவர்களும் அல்லர் என்றும் கூறுகிறார்கள். நிச்சயமாக என்னுடைய இறைவன் தான் நாடியவர்களுக்கு செல்வத்தை விசாலப்படுத்துவான், இன்னும் சுருக்கியும் விடுகின்றான். எனினும் மனிதர்களில் பெரும்பாலானோர் அறிய மாட்டார்கள் என்று நீர் கூறும். இன்னும் உங்களுடைய செல்வங்களோ உங்களுடைய மக்களோ உங்களை நம்மிடம் நெருங்க வைக்கக்கூடியவர்கள் அல்லர். ஆனால் எவர் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்கின்றார்களோ அத்தகையோருக்கு அவர்கள் செய்ததற்கு 2 முறை நற்கூலி உண்டு. மேலும் அவர்கள் உன்னதமான மாளிகைகளில் நிம்மதியுடன் இருப்பார்கள். அன்றியும் எவர்கள் நம்முடைய தெளிவான சான்றுகளில் தோல்வியை உண்டாக்க முயல்கின்றார்களோ அவர்கள் வேதனையில் கொண்டு வரப்படுவார்கள். நிச்சயமாக என் இறைவன்
தன் அடியார்களில் யாருக்கு நாடுகின்றானோ அவருக்கு செல்வத்தை விசாலப்படுத்துகின்றான். இன்னும் தான் நாடியோருக்கு சுருக்கியும் விடுகின்றான். ஆகவே நீங்கள் எந்த பொருளை செலவு செய்த போதிலும் அவன் அதற்கு பிரதிபலன் அளிக்கின்றான். மேலும் அவன் கொடையாளிகளில் அனைவரிலும் மிகவும் மேலானவன் என்று நீர் கூறும். அவர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டும் அந்நாளில் அவன் வானவர்களிடம், இவர்கள்தானா உங்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று கேட்பான். நீயே மிக தூயவன், நீயே எங்கள் பாதுகாவலன், இவர்கள் அல்லர். எனினும் இவர்கள் ஜின்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். இவர்களில் பெரும்பாலானோர் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் என்று கூறுவார்கள். இன்றைய தினம் உங்களில் சிலருக்கு நன்மையோ தீமையோ செய்ய சக்தி அற்றவர்களாவீர்கள். நீங்கள் எதை பொய்ப்படுத்திக் கொண்டிருந்தீர்களோ அந்நெருப்பின் வேதனையை சுவைத்து பாருங்கள் என்றும் அநியாயம் செய்தார்களே அவர்களிடம் நாம் கூறுவோம். நம்முடைய தெளிவான அத்தாட்சிகள் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டால் அவர்கள், இவர் மனிதரே அன்றி வேறில்லை, உங்கள் மூதாதையர்கள் வணங்கிக் கொண்டிருந்தவற்றை விட்டும் உங்களை தடுத்துவிடவே இவர் விரும்புகிறார் என்று கூறுகிறார்கள். இன்னும் அவர்கள், இது இட்டுக்கட்டப்பட்ட பொய்யே அன்றி வேறில்லை என்றும் கூறுகின்றனர். மேலும் சத்தியம் அவர்களிடத்தில் வந்தபோது, இது வெளிப்படையான சூனியமே அன்றி வேறில்லை என்றும் நிராகரிப்பவர்கள் கூறுகிறார்கள். எனினும் நாம் இவர்களுக்கு இவர்கள் தெளிவாக கூடிய சத்தியத்தை அறிவிக்கவில்லை. உமக்கு முன்னர் நாம் இவர்களிடம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவரையும் அனுப்பவில்லை. மேலும் இவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் பொய்ப்பிக்க முற்பட்டனர். அன்றியும் அவர்களுக்கு கொடுத்ததில் 10 1 கூட இவர்கள் அடையவில்லை. ஆகவே அவர்கள் என் தூதர்களை பொய்ப்பிக்க முற்பட்டார்கள். அந்த நிராகரிப்பு எவ்வாறு இருந்தது? நான் உங்களுக்கு உபதேசிப்பது ஒரே ஒரு விஷயத்தை பற்றித்தான். நீங்கள் இரண்டாகவோ தனித்தனியாகவோ அல்லாஹ்வுக்காக எழுந்து அமர்ந்து சிந்தித்து பாருங்கள் என்று நீர் கூறும். உங்கள் நண்பருக்கு பைத்தியம் எதுவும் இல்லை. உங்களுக்கு கடினமான வேதனை வருவதற்கு முன்னர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் அல்லாமல் அவர் வேறில்லை. கூறுவீராக, நான் உங்களிடமிருந்து யாதொரு கூலியையும் கேட்கவில்லை, அது உங்களுக்கே இருக்கட்டும். என்னுடைய கூலி அல்லாஹ்விடமே அன்றி இல்லை. அவன் எல்லா பொருட்களின் மீதும் சாட்சியாக இருக்கின்றான். கூறுவீராக, என்னுடைய இறைவன் நிச்சயமாக சத்தியத்தை மேலேற்றுகிறான். மறைவானவற்றையெல்லாம் அவன் நன்கு அறிந்தவன். கூறுவீராக, சத்தியம் வந்தது, அன்றியும் பொய் எதையும் புதிதாக செய்வதும் இல்லை, இனி செய்ய போவதும் இல்லை. கூறுவீராக, நான் வழி கெடுவேனாயின் வழிகேடு எனக்கே நஷ்டமாகும். நான் நேர்வழியில் செல்வேனாயின் என்னுடைய இறைவன் எனக்கு வஹி மூலமாக அறிவித்ததைக் கொண்டே ஆகும். நிச்சயமாக அவன் செவியேற்பவன், நெருங்கியிருப்பவன். இன்னும் பயத்தால் நடுங்குவதை நீர் காண்பீராயின் அவர்களுக்கு தப்பி ஓட வழியும் இராது. இன்னும் சமீபமான இடத்திலிருந்தே அவர்கள் பிடிக்கப்படுவார்கள். மேலும் அவர்கள் கூறுவார்கள், நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் என்று. ஆனால் வெகு தூரத்தில் இருந்து கொண்டு அவர்கள் எவ்வாறு அடைய முடியும்? ஆனால் இதற்கு முன்னர் அவர்கள் சத்தியத்தை நிராகரித்துக் கொண்டும் மறைவானவற்றின் மீது வெகு தொலைவில் இருந்தவாறு
எரிந்து கொண்டும் இருந்தார்கள். மேலும் அவர்களுடைய கூட்டத்தாருக்கு முன்னர் விதிக்கப்பட்டது போல் அவர்களுக்கும் அவர்கள் மன இச்சைகளுக்கும் இடையே திரை போடப்படும். நிச்சயமாக அவர்கள் சந்தேகத்திலேயே மூழ்கிப் போய் இருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ்.